இட்லி மாவு இருக்கா, அப்போ சூப்பரான டேஸ்ட்ல ரோட்டு கடை சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல இட்லி மாவு வச்சு ரோட்டு கடை சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காண்டி ஒரு 4ல இருந்து 5 கிட்ட வரமிளகா, ஒரு 5 to 6 பல் பூண்டு, இதை மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு இதுல நான் இன்னைக்கு ஒரு 4ல இருந்து 5 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலை பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல கொஞ்சமா பெருங்காயமும் ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னி எடுத்து ஊத்திடலாம். இப்போ இந்த தாளிப்போட அந்த சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி இதுல இருந்து பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சட்னி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல கொதி எழும்பி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, சட்னி நல்லா கொதி எழும்பிருச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணியா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்திடலாம். இட்லி மாவை இந்த டைம்ல இதுல சேர்க்கும் போது சட்னி நல்லா திக்காவும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பக்காவான ரோட்டுக்கடை ஸ்டைல சட்னி ரெடி. கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இட்லி மாவையும் அதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா கொதி எழும்பினோட இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பக்காவான டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எவ்வளவு வேணாலும் தண்ணி ஊத்தி இந்த மாவு போட்டு நல்ல சட்னி திக்காவே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்டான இந்த ரோட்டுக்கடை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.